இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பெரியவங்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் சமுத்திரகனி சார். ஆக்சுவலாக நான் வந்து சமுத்திரகனி சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு டிவி சீரியலுக்கோ இல்லைன்னா ஒரு படத்துக்கோ நீங்கள் வந்து மியூசிக் பண்ணுறதுக்காக ஒரு மீட் பண்ணியிருக்கோம் சார். நான் அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் காதில் ஒழிச்சிட்ருக்கு. ஆக்சுவலி யார் எப்படி வேணால் போட்டோம், ஒருத்தன் ஏமாத்துறன்னு தெரிஞ்சால் கூட அவன்கிட்ட நம்மளாவே இருப்போம், நம்ம குணத்தை மாற்றிக்க வேண்டாம், ஏமாத்துறவனுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில ஃபிலாசபி பேசிங்க சார் நீங்கள். ஆக்சுவலி அப்புறம் புதுசு அப்கமிங் என்கிட்ட அவ்வளோ பேசிக்கணுன்ற அவசியம் இல்லை. சக மனிதனாக வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷத்தன்மையோடு ரொம்ப அன்பாக பேசி அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. இண்டஸ்ட்ரியில் உள்ள வெகு சில நல்ல உள்ளங்களில் ஒருத்தர் வந்து சமுத்திரகனி சார். கனி சாரோட வந்து நான் பேரிங் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. ஒரு கனமான ஒரு நடிகர் அவர் கூட போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருந்தது. ஸோ செட்லேயே வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது கனி சாரோட ஒர்க் பண்ணும்போது. சமுத்திரகனி சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஐ ஹாவ் டு சே திஸ் தட் ஒரு நாள் சும்மா ஷார்ட்டுக்கு நடுவில் ஐ ஆஸ்க்ட் சார், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் கரெக்டான ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கேன், நான் வாட் இஸ் யோர் உங்களோட ஃபீட்பேக் என்ன எனக்கு. ஸோ ஹீ டோல்ட் மீ ஃபியூ வேர்ட்ஸ் விச் வாஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். சார் சொன்னார், இல்லை நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நீ இந்த படம் பண்ணுற, அந்த படம் பண்ணுற, இது பண்ணிட்டுருக்கேன், அது பண்ணிட்டுருக்கேன், ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் யுவர் நேம் இஸ் தேர். நல்ல விஷயம் தான். அண்ட் கரெக்டான ஒரு ட்ராக் வந்து உனக்கு அதுவே தானாலே வரும். அந்த ட்ராக் வரும்போது நீ அந்த ட்ராக்கில் மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஸ்பைரிங், லாட் ஆஃப் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஐ வுட் சே லைக் அ மென்டர், ஒரு மென்டராக இருந்துட்டுருக்காங்க சமுத்திரகனி சார் என் கூட இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். அவர் பேசி முடிச்சுட்டா அப்புறம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நானும் எல்லாம் நிறையா பேசிட்டேன் சார். உட்காருங்க சார், சார் உட்காருங்க சார். இதுதான் வரட்டேன். அதாவது ஒரு பெரிய இயக்குனர்னு சொல்கிறத விட ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், ஒரு இயற்கையான எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமே மாறிவிடக்கூடிய ஒரு நடிகர், தேசிய விருது வாங்கிய ஒருவர். நான் அவர்கிட்ட வந்து இந்த கதையை நான் நேரேட் பண்ணும்போது பெருசாக கதையை நான் நேரேட் பண்ணல. இப்படி ஒரு கண்டென்ட்டு இந்த குழந்தைய சொல்லி இதை ஒரு க்ரைமில் மாறுது, இப்படி ஒன்று எடுக்கலான்னு நினைச்சேன். சார் எனக்கு நீங்கள் கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், உங்கள் டைரக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணணும். அவ்வளோ பெரிய, அதாவது நான் அந்த காலத்தால், இவர் இப்போ இருக்கிறவர், உங்கள் டைரக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணணும், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், எப்போன்னு சொல்லுங்கள், வச்சுக்கிறீங்களா, இந்த 10ஆம் தேதி அப்படின்னார். சரி அப்படின்ட்டு இந்த படத்தை ஆரம்பித்தோம். எப்போது, போன கொரோனாவில் செப்டம்பர், பீக், கொரோனாவுடைய பீக். அதுக்கு இந்த கதை உருவானதே சார் நீங்கள் உட்காருங்க சார், எனக்கு டெலிகேட்டாக இருக்குது சார். இந்த கதை உருவானதே போன கொரோனாவில் நான் மே மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு சென்னையில் இல்லை, பிரிட்டோவுடைய ரெசார்ட் இருக்குது, அங்கே தான் அவங்க ஃபேமிலி போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொருத்தர் தனிமைப்படுத்திக்கிட்டோம். நாங்கள் எங்களை கெஸ்ட்டு வரக்கூடாது, வேலை செய்கிற 35 பேர் 45 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள வெளியே அனுப்பல. அத்தனை பேருக்கும் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. இவரும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு அங்கே போயிட்டு, அங்கிள் நீங்களும் வாங்கன்ட்டார். நாங்களும் போய் இருந்தோம். மொத்தம் நம்ம 8 பேரோ 9 பேரோ இருந்தோம். ஆனால் வேலை செஞ்சவங்க 45 பேர். யாரையும் வெளியே அனுப்பலை. அந்த கொரோனா வந்த நாளில் இருந்து வெளியவே யாரும் போகக்கூடாது, ஃபேமிலிக்கு போகக்கூடாது, நாங்களும் போகக்கூடாது. அங்கே போய் இருந்துட்டோம். மே மாதத்துலேருந்து வெளியே போகக்கூடாது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நான் ஒருவனாக உட்கார்ந்து எழுதிய இந்த கதை. வேறு வழி இல்லை, நம்ம எங்கேயும் போக முடியாது. அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். இவங்க 2 பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தில்,
வெளியில் போனால் வெளில வரக்கூடாது அங்கிள் அப்படிப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளியே போனால் உள்ளே வரக்கூடாது அங்கிள் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். அந்த அந்த 4 மாதம் 5 மாதம் அங்கே தான் இருந்தோம். அங்கே இருக்கும்போது தான் ஸ்னேகாவுக்கு கூட கல்யாணம் ஆச்சு. அது ஒரு இதெல்லாம் வந்து அந்த டைமில் இந்த கதை எழுதிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரின்னு ஆரம்பித்தோம். அந்த செப்டம்பரில் தான் நான் வந்து என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அவர்கிட்ட சொல்லும்போது ஆரம்பித்து உடனே 10ஆம் தேதி என்னமோ சொல்கிறேன், 1ஆம் தேதி என்னமோ சொல்கிறேன், 10ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட படம் பண்ணுறேன். நான் வந்து அதுவும் வேறு ஜோனரில், பழைய ஜோனரில் படம் பண்ணுறேன். நான் கொஞ்சம் என்னையை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். அதாவது ஹீரோ கிடைக்கிறாரே, நம்ம பாட்டு உட்காந்து எதையாவது எழுதிடக்கூடாதுல்ல, எதையாவது எடுத்துகிட்டு நாளைக்கு அது குப்பையாகிடக்கூடாதுல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 days டைம் கேட்டேன். அந்த 20 days கழித்து அந்த படம் ஆரம்பித்தோம். அது முதல்ல சொன்னார் 10 நாள் நான் கொடுக்குறேன் இப்போது, அதுக்கப்புறம் வேறு படங்கள் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படம் பண்ணுறேன், அப்புறம் 10 நாள் தர்றேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த 10 நாள் ஆரம்பித்தோம். அந்த 10 நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டு, சார் நினைக்கிறேன் இந்த படத்தை நம்ம மொத்தத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன சார், இல்லை எனக்கு இது இன்வால்வ் ஆகிட்டேன், உள்ளே வந்துட்டேன், நான் இதிலேருந்து வெளியே போக முடியல, இந்த கேரக்டர்லேருந்து என்னால் வெளியே போக முடியல, அதனால் இதுக்குள்ளேயே நான் வந்து இருந்துடுறேன் சார், இத்தனை நாள் வேணுமே சார் அப்படின்னு. இல்லை நான் எங்கேயா இருந்து பார்த்து பண்ணிடுறேன், நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு 10 நாள் 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சால் அங்கே போய்கிட்டே இருக்கிறோம். அதாவது இவ்வளோ பெரிய மனிதர், ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட் அவர். அதாவது அவரே ஒரு நடிகர், அவரே ஒரு டைரக்டர், அவரே ஒரு எழுத்தாளர், ஒரு தேசிய விருது வாங்கின ஒருத்தர். ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் சார் இது 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 இப்படி இப்படி பண்ணிக்கிறலாமா சார், பண்ணுற பாரு திருப்பி ஒன்மோர் தானே பண்ணுற பாரு அப்படிம்பார். அதாவது இந்த டைரக்டருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் உண்மையில். நான் வந்து 70 படம் பண்ணிட்டேன், 71 படம் பண்ணிட்டேன்றதெல்லாம் சும்மா அந்த கதை. பட் இவங்களையெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறேன். அவரோட நான் படம் பண்ணணும், அப்போ எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அப்படி நான் வந்து அந்த முதல் நாள் 2 நாள் அப்படியே அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ஸ் தான் பேசுவாங்க, நான் பேசவே மாட்டேன். ஒரு சின்ன பயம் அவர் மேலே. ஏன்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இத்தனை படம் பண்ணோன்றது கணக்கு இல்லை, என்ன பண்ணோம் அப்படின்றது தான் கணக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தா அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. அப்படியாப்பட்ட நான் அவரோட படம் பண்ணுறேன், ஃபுல் பிக்சர். அந்த நான் நினைக்கிறதையெல்லாம் அவர் சொல்லுவார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எடுங்க சார், ஒன்மோர் வேணுமோ எடுங்க சார். அந்த 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 ஒன்று தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சார் இதை இப்படி சார் இப்படி பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே சார் இப்படி அப்படிங்க சார், எடுங்க சார், ஓகே சார், பாருங்கள் சார், இப்போ பாருங்கள் சார், இப்போ கரெக்டாக சார் அப்படின்னு வேறு மாதிரி பண்ணி காட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு நடிகரோடு நான் ட்ராவல் பண்ணது இருக்கே, இது ஒரு பெரிய போதும் எனக்கு இது போதும். அடுத்து நடிகர், டைரக்டர் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. ஒரு மனிதனா, ஒரு ஒரு உணர்வு மிக்க மனிதனாக, சமுதாயத்தில் இவ்வளவுலாம் தப்பு நடக்குது என்று கோவப்படுற ஒரு மனிதனாக நான் எப்படி இருந்தனோ அப்படியே அவர். இதுதான், அதான் நடிக்கிறதெல்லாம் அப்புறம்யா, பணம்லாம் அப்புறம்யா. பணத்தை பெருசாக நினைக்கிறது இல்லை அவர். உண்மையாக இருக்கணும்.
அப்படி உண்மையான ஒரு மனிதரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அதை நான் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம் சார். பெரிய வார்த்தை எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னுடன் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் அனைவருக்கும் நன்றி. தானு சாருக்கு நன்றி. பிரிட்டோ சார், தேங்க்ஸ் சார். அம்மா மிஸ்ஸஸ் பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி. பெரிய பயணம், ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயணம், அற்புதமான பயணம் இது. அதே தான், திடீர்னு பங்காளி கோபி ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி டைரக்டர் எங்கள் குருநாதர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. கோவிட் டைமு, வீட்டில் இருக்க சொல்லுங்கள் சாரை அப்படின்னு. இல்லைப்பா அவர் ஆஃபீஸில் இருக்கார், உன்னைய பார்க்கணுன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம் வேணாம், நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோன் பண்ணேன், பேசினேன். பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆஃபீஸில் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மிரண்டு போய் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். சாரை பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் பேசினோம். எனக்கு என்னென்னா, என்னுடைய குருநாதருடைய நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான், கேபி சாரை பார்த்தோன்னே எனக்கு சாருக்குள்ளே அவரை பார்த்த மாதிரியே இருந்தது. என்னென்னா, பெருசாக சாதித்த பல சாதனையாளர்கள் நேரத்தை ரொம்ப மதிச்சிருக்காங்க. எங்கிட்ட எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், 10 நிமிஷம் முன்னாடி போ, 10 நிமிஷம் முன்னாடி போ, அது உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னார். அதை நான் அப்படியே சாருக்கிட்ட பார்த்தேன். என் குருநாதரை திரும்ப பார்க்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப, அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உழைப்பு, அந்த ஓட்டம், எங்கள் டேரக்டர் ஓடுறது, ஓடி வர்றது எல்லாத்தையுமே நான் அப்படியே சாருக்கிட்ட பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சது. எப்போவுமே நான் ஷூட்டிங் எனக்கு 7 மணி சொல்லுவார். நான் 7 மணிக்கு போனால் வேற ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார். அதை நான் தம்பிகிட்ட பார்ப்பேன், பொன்ராம்கிட்ட. அந்த உழைப்பு காலையில் நமக்கு முன்னாடி எப்போ வந்தார், எப்போ ஆரம்பித்தார் ஷூட்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தால் நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு கீழே, நான் சோஃபா செட்டில் உட்காந்து கீழே படார்னு கீழே படுத்துட்டு இப்படி ஒரு ஆங்கிள் வைங்க அப்படின்னாரு. மகேஷ் இப்படியே பார்த்துட்டே இருந்தார். சார் 12 மணி சார், போகலாம், நாளைக்கு எடுப்போம் அப்படின்றேன். இல்லை, இது முடிச்சுடுவோம், முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் எப்போ டேட் தரீங்களோ அப்போ ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இது இப்பவும் சொல்கிறேன் சார், இது என் குருநாதர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டார் இந்த ரூபத்தில் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இந்த பயணம் தொடரும். அதே பாசத்தோடும் இதே அன்போடும் இப்படியே பயணிப்போம் சார். இறைவனுக்கு நன்றி.